கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கு மேடையில் வெடித்த வார்த்தை மோதல்தான் இன்று தமிழக அரசியல் களத்தில் ஹாட் டாபிக்காக போய்க் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் கட்சியை விட்டு வெளியே போ என ராமதாஸ் வார்த்தையை விட கடுப்பான அன்புமணி மைக்கை தூக்கி எறிந்தார். என்ன நடந்தது மேடையில் பார்க்கலாம் விரிவாக. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பட்டானூரில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதானி ஊழல் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும், டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 30 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது மேடையில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் மகள் வழி பேரன் முகுந்தன் பரசுராமனை கட்சியின் இளைஞரணி தலைவராக அறிவித்தார். மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். மேலவப்பா. இதற்கு ராமதாஸின் மகனும் பாமகவின் தலைவருமான அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தார். மேடையில் பேசிய அன்புமணி, கட்சியில் சேர்ந்த 4 மாதங்கள் தான் ஆகிறது, அதற்குள் இளைஞரணி தலைவர் பொறுப்பு கொடுப்பது என்ன நியாயம்? அவருக்கு என்ன அனுபவம் இருக்கும் களத்திலிருந்து வேலை செய்வதற்கு என்று காட்டமாக தனது எதிர்ப்பை பதிவு செய்தார். அவனுக்கு இப்பதான் 4 மாசம் வந்தான். கட்சியில 4 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியா பண்ணுங்க. நான் சொன்னேன், களத்துல நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்புல போட்டு. இதனை கேட்டு கடுப்பான ராமதாஸ், நான் சொல்வதை தான் கேட்க வேண்டும், இது நான் உருவாக்கிய கட்சி, கேட்காதவர்கள் கட்சியில் இருக்க முடியாது, கட்சியை விட்டு போவதாக இருந்தால் வெளியே செல்லுங்கள், வெளியே போ என ஆவேசமாக கூறினார். நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. உடனே குறுக்கிட்ட அன்புமணி, நீங்கள் சொல்லுங்கள், பண்ணுவதை பண்ணுங்கள் என தொடர்ந்து பேசினார். இருவரின் வார்த்தை மோதலால் மேடையில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. அப்பா மகனின் திடீர் வார்த்தை மோதலால் கட்சி தொண்டர்கள் யார் பக்கம் செல்வது என குழப்பத்தில் உள்ளனர்.